இன்னைக்கு வீடியோல நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு செம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு வேல்யூபிளான விஷயம் தான். அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் பத்தி நிறைய அப்டேட் செய்திகள் உங்களுக்கு டெலிகிராம்ல வந்துகிட்டே இருக்கும். அதோட நம்மளோட இன்ஸ்டன்டா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நான் பேச போறது ஹை டிவிடெண்ட் ஈல்டு பங்குகளை பத்தி தான். வாட் இஸ் ஹை டிவிடெண்ட் ஈல்டு? ஆக்சுவலி நீங்க டிவிடெண்ட் பெர்சன்ட்டுக்கும் டிவிடெண்ட் ஈல்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. டிவிடெண்ட் பெர்சன்ட் அப்படிங்கிறது இப்ப 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ உள்ள ஸ்டாக் 100% டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் மீன் 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதே ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு 1% இருக்கு அப்படின்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த 1% அப்படிங்கறதா நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட். இப்ப இந்த பினான்சியல் இயருக்கு எவ்வளவு அமௌண்ட் டோட்டலா கொடுத்திருக்காங்களோ அந்த அமௌண்ட் ஸ்டாக் பிரைஸோட டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் தான் டிவிடெண்ட் ஈல்டு. சோ டிவிடெண்ட் பெர்சன்ட் அப்படிங்கிறது நாங்க இவ்வளவு டிவிடெண்ட் பெர்சன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது தான் நமக்கு என்ன ரிசீவ் ஆகுது, அமௌண்டா என்ன ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து மோர் தென் 2% இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ரீசனபிளான டிவிடெண்ட் அமௌண்ட் ரிசீவ் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். டிவிடெண்ட்டுக்காக மட்டும் நீங்க பங்குகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா பிஎஸ்சி ஸ்டாக், ஐடி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி தான் போகணும். இதை தாண்டி நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பத்தி நான் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இப்ப நான் வந்து இந்தியால அதிகமா டிவிடெண்ட் ஈல்டு உள்ள குவாலிட்டியான 5 ஸ்டாக்ஸ் பத்தி சொல்றேன். ஸ்டாக் நம்பர் 1 கோல் இந்தியா 411 ரூபாய் விலை, 416 ரூபாய் விலையில 2,58,070 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட 8 அப்படிங்கிற பிஇல தன்னோட ஏர்னிங் பர் ஷேர் 50 கம்பேர் பண்ணும்போது 8 அப்படிங்கிற லீஸ்ட் பிஇல 5.11% டிவிடெண்ட் ஈல்டோட ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கோல் இந்தியா லிமிடெட் பங்கு வந்து ஹை டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஒரு ஸ்டாக். ஓஎன்ஜிசி 240 ரூபீஸ்ல 5% டிவிடெண்ட் ஈல்டோட 3,02,428 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட 6.92 அப்படிங்கிற பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பங்கு தான் ஓஎன்ஜிசி. ஆஇசி 366 ரூபாய் விலையில 6 அப்படிங்கிற பிஇல 60 அப்படிங்கிற இபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு குறைவான பிஇல ட்ரேட் ஆகிற இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு 5.07%. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக் 1,304 ரூபாய் விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.75%. இந்த ஸ்டாக்கோட பிஇ ஜஸ்ட் 4.65 தான். இந்த பார்த்த 5 பங்குகளுமே இது கூட கேஸ்ட்ரோல் இந்தியா லிமிடெட் இவங்களோட ரேட்டு 192 தான். இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.57%. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 18,952 கோடி. அந்த ஸ்டாக்கோட பிஇ 17.6. இப்ப நம்ம பார்த்த பங்குகள் இந்த 4 பங்குகளுமே ஹை டிவிடெண்ட் ஈல்டு வித் அண்டர் வேல்யூஷன்ல உள்ள பங்குகள். அண்டர் வேல்யூஷனா என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல டீடைல்டா பேசலாம். இதை தாண்டி லார்ஜ் கேப்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்குனா அது எல்ஐசிஐ, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2.54% டிவிடெண்ட் ஈல்டோட 393 ரூபாய் விலையில 4,97,566 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இன்ஃபோசிஸ் 1,174 ரூபாய் விலையில 4% டிவிடெண்ட் ஈல்டோட லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய பங்கு. இதை தாண்டி நீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 50 ரூபாய்க்கும் கம்மியா டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக் சொல்லுங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேட்டு 31 ரூபாய் தான். இதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.84%. இப்ப நம்ம பார்த்த இத்தனை பங்குகள்ல எந்த ஸ்டாக்கை பத்தி இன்னும் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம மதுரையில கமிங் சாட்டர்டே அன்னைக்கு நடக்க போற ஒரு ஸ்பெஷலான ஃப்ரீ கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல தான் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிய லைவா அப்ளை பண்ணி எப்படி நல்ல ஒரு சக்சஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறத லைவ் ப்ரூஃபோட இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தர போறேன். சோ இந்த மதுரை மீட்டை மிஸ் பண்ணாதீங்க. 50 சீட்டு தான் ஆல்ரெடி சீட்ஸ் புக் ஆயிட்டு இருக்கு. நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுன்னா நான் 2 பேட்சா எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதனால உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மதுரையில நடக்க போற இந்த மீட்டு ஒரு வேல்யூபிளான மீட்டா இருக்கும். இதை தொடர்ந்து அடுத்த நாள்ல இருந்து 9ஆம் தேதியில இருந்து 6 நாட்கள் ஸ்டாக் ஆப்ஷன் ரிலேட்டடா ஒரு லைவ் ஸ்பெஷல் பெய்ட் கோர்ஸ் பிளான் பண்ணிருக்கேன்.
வித் 75% ஆஃபர். இந்த கோர்ஸ் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது. இது ஏன் எடுக்கிறேன்னா, கடந்த ஒரு 3 மாசமா இண்டெக்ஸ் ஆப்ஷனுடைய அந்த ஒரு ஹை சைட்வேஸ் பிரீமியம் டிகே பெரிய ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியல. அதுவும் நம்ம வந்து ரொம்ப குவாலிட்டியான டைம்ல பண்றோம் அப்படின்னா கூட வி கான்ட் மேக் ப்ராஃபிட். அப்ப ஆல்டர்னேட்டிவா நான் ஸ்டாக் ஆப்ஷன் பக்கம் தான் போனேன். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பத்தி இன்னும் நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலையே அப்படிங்கிறதுனால தான் கமிங் 9th இருந்து 6 நாட்கள் தொடர்ந்து நடக்க போற இந்த ஸ்பெஷல் 6 days கோர்ஸ் லைஃப் டைம் வேல்யூபிள், லைஃப் டைம் ரெக்கார்டட் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ. இந்த கோர்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி 6 days கோர்ஸ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேடெக்ஸ் மீட் நம்ம திருச்சியில 29th, திண்டுக்கல் ட்ரேடெக்ஸ் மீட் அடுத்து செப்டம்பர்லயும் பிளான் பண்ணிருக்கோம். இந்த டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எந்த மீட் வேணுமோ அந்த மீட்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான தகவலோட அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை தேங்க்யூ.